நிகழ்ச்சியில் 2 காரியங்கள் நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். எப்படின்னா, ஒன்று வேதத்தை எப்படி வாசிப்பது என்பது ஒரு 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 கருத்து. அதற்கடுத்ததாக வேதத்தில் என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது 2 சொல்லலாம். கண்டென்ட் அண்ட் ப்ராசஸ். கண்டென்ட் மட்டும் நம்ம பார்க்கல, அதோட ப்ராசஸும் பார்க்குறோம். அதை எப்படி நம்ம கையாள வேண்டியது. நீங்கள் நிற்கிற கிருபை உண்மையான கிருபை தானா என்று சொல்லி ஒரு விசுவாசம் ஆட்டம் காண ஆரம்பிக்கிறது. இப்போ நம்ம சரியாக தான் விசுவாசிச்சிட்டோமா, அனாவசியமாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோமா? ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய ஒரு சில பேருக்கு அதே கேள்வி இருக்கலாம், இவ்வளவு பிரச்சனை வருமா ஒரு விசுவாசி ஆன பின்பு? தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போகணும்னா இது இடுக்கமான வாசல். இந்த வாசலை கண்டுபிடிப்பவங்களே ரொம்ப கொஞ்சம் பேர் தான். ஆனால் பெரிதான வாசலை திறந்து வைத்து இந்த நாட்களிலே அநேகரை சேல் என்று சொல்லி அழைத்து கொண்டிருக்கிற லைட் அண்ட் சவுண்ட் அண்ட் எஃபெக்ட் அப்படி அழைத்து கொண்டிருக்கிற நேரத்தில் நம்ம என்ன செய்கிறோம்? அந்த ஆதி அப்போஸ்தலர்கள் உபதேசித்த அந்த உபதேசத்திற்குள்ளாக வருகிறோம். அது என்ன? நீங்கள் நல்லா பாசிட்டிவாக திங்க் பண்ணீங்க சிஸ்டர். நீங்கள் இப்படி நெகட்டிவாக சிஸ்டர் உங்களுக்கு எனக்கு கஷ்டம் வரும்னு சொன்னால் நினச்சா கஷ்டம் வரத்தான் செய்யும். கஷ்டமே வராதுன்னு சொல்லி நினச்சா அப்பவும் கஷ்டம் வரும். ஏன்னா ரியாலிட்டியை நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நடந்துருச்சுன்னா தெய்வம்ங்கிற ஒரு ஒருத்தர் தேவையில்லை. யார் தெய்வம் ஆயிடுறது? என்னுடைய பாசிட்டிவ் திங்கிங் தான் தெய்வம். என்னுடைய பாசிட்டிவ் திங்கிங்கே தெய்வம் ஆயிடுது.